இறை அன்பன் ஆர் பள்ளிகொண்ட பெருமாள். மாணிக்க வாசகர் பெருமான் வாழ்க்கை வரலாறும் அவர் திருப்பெரும் துறையில் குருந்தமர நிழலில் எழுந்து அருளியிருக்கும் சிவனை அரணை வணங்கி போற்றி அருளிய கன்னி பாடல் ஆகிய சிவபுராணமும் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று மாணிக்க வாசகர் பெருமான் போற்றும் பழம்பதியாகிய பாண்டிய நாட்டில் வைகை ஆற்றங்கரையில் உள்ள திருவாதவூர் என்பது ஒரு சிற்றூர். திருவாதவூரில் மானமங்கலத்தார் என்று வழங்கப்பெறும் தொன்மை வாய்ந்த ஆமாத்தியர் வேதியர் குலத்தில் வந்தவர் சம்புபாதாசிருதையர். இவர் வாழ்க்கை துணைவியார் சிவஞானவதியார். இவர்களின் தவப்பயனாலும் இறை அருளாலும் ஒரு மகன் பிறந்தார். இப்பிள்ளைக்கு பெற்றோர் இட்ட பெயர் திருவாதவூரர் என்பது. தவத்தால் பெற்ற குழந்தையை அன்புடன் வளர்க்கின்றனர். பள்ளி பருவம் வந்து எய்துகின்றது. 5 வயதில் எழுத்து அறிவிக்கப்பெறுகின்றது. குழந்தை வளர்ப்பில் பெற்றோர் தம் உணர்வு நிலையில் இருந்து எழுந்து அறிவு நிலையில் நின்று தம் கடமையை ஆற்றுதல் வேண்டும். இதில் தந்தையின் கடமை பெரிது. தனது மகன் கல்வி கேள்வி பெற்று வளர்வதற்கு ஏற்ற வாய்ப்புகளை தந்தை தேடித்தர வேண்டும். இந்த வாய்ப்புகளை பெற்று மகன் அறிவுடையவனாய் வளர்ந்து அறிஞர் கூட்டத்தில் முன் நிற்கும்படியாக செய்தல் வேண்டும். இதுவே தந்தை மகனுக்கு செய்ய வேண்டிய நல்ல கடமை ஆகும். தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தியிருப்ப செயல் என்பது வள்ளுவர் பெருமானின் திருவாக்கு. தன் செல்வனின் கல்வியில் அதிக அக்கறை செலுத்துகின்றார். கண்ணன் சாந்தீபினி முனிவரிடம் கல்வி கற்று சகல கலைகளையும் 16 வயதிற்குள் கற்று தெளிகின்றார். வாதவூரரின் கல்வி ஆற்றல் எங்கும் பரவியது. அழகிய மாநகர் மதுரையை தலைநகராக கொண்டு ஆண்டு வந்த மன்னன் அரிமர்த்தன பாண்டியன். அவன் தனது மந்திரி சபையில் அமைச்சர் ஆக்கினான். பெற்றோர் தம் மக்களை பொருள் நிறைந்தவர்களாக செய்வதை விட அறிவு நிறைந்தவர்களாக செய்வதே சிறப்பு. செல்வத்தை கண்டு பெற்றோர் மட்டும் மகிழலாம். ஆனால் மக்களிடம் அறிவு நிறைந்திருந்தால் பெற்றோரும் மகிழலாம், உலகோரும் மகிழலாம். உண்மையாக நோக்கினால் தம் மக்கள் அறிவு உடையவர்களாக இருப்பது தம்மை விட உலகத்தார்க்கு பெருமை தருவது ஆகும். இதனால் மக்களுக்கு உரிய கடமையை செய்வதோடு அன்றி உலகத்தார்க்கும் கடமை செய்வதாக முடியும். தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கு எல்லாம் இனிது என்பது உலக பொதுமுறையாம் திருக்குறளை நமக்கு தந்த திருவள்ளுவர் பெருமானின் அருள் அமுத வாக்கு. மணிவாசகரின் வாழ்க்கை வள்ளுவர் பெருமானின் உண்மையுடன் ஒட்டியே செல்கிறது. மன்னன் வாதவூரருக்கு தென்னவன் பிரம்மராயன் என்ற பட்டத்தையும் வழங்கினான். அமைச்சர் பதவி எளிதானது அன்று. தலைவனுக்கு தக்க வழிகளை ஆராய்ந்து கூற வல்லவரே சிறந்த அமைச்சர் ஆவார். அறம் அறிந்து கல்வியால் நிறைந்து அமைந்த சொல் உடையவராய் எக்காலத்திலும் செயலாற்றும் திறன் உடையவராக இருப்பவரே சிறந்த அமைச்சராக திகழ முடியும். இயற்கையான அறிவு நுட்பம், நூல்களை கற்று அறிந்ததால் கிடைக்கும் அறிவு கூர்மை என்ற இருவகை அறிவும் பெற்றவர்களுக்கு மிக அரியது முடியாதது என்பது ஒன்றில்லை. எல்லாவற்றையும் எளிதில் முடிக்கும் திறமை அமைந்துவிடும். வாதவூரர் அமைச்சரான பிறகு பாண்டிய மன்னனின் ஆட்சி அல்லல் இன்றி சிறப்பாக மேன்மையுடன் நடைபெற்றது. எதிர்பாராமல் கிடைத்த இப்பணியை தெய்வீக பணியாக நடத்தினார். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு இவற்றை பெரிதாக கருதி
செங்கோல் சிறப்புற நடைபெற வேண்டிய அனைத்தையும் குறைவு அறச் செய்தார். நாட்டில் ஏற்படும் பஞ்சம் நீங்க அறச்சாலைகள் அமைத்தார். கண்ணும் கருத்துமாக தன்னை அரசியலில் உட்படுத்தி கொண்டார். தெய்வத்தால் வரும் ஏதங்களை சாந்தியாலும், மக்களால் வரும் இடையூறுகளை நால்வகை உபாயங்களாலும் பாதுகாத்தலால் அரசனுக்கு கவசம் போல் ஆகின்றார். இயல்பாகவே சமய நெறியில் சார்ந்து நிற்கும் இவருக்கு மதுரை சூழ்நிலை சாதகமாக அமைந்து விடுகின்றது. மதுரையின் புகழுக்கு தமிழ்ச் சங்கமும் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலும் தான் முதல் காரணம் என்பதை நாம் அறிவோம். மீனாட்சி அம்மன் கோவிலின் மிக பெரிய வானளாக நிற்கும் 9 கோபுரங்களும் அவற்றின் மீது புராண கதைகளையெல்லாம் விளக்கும் பாங்கில் கொத்து கொத்தான அழகிய சிற்ப வடிவங்களும், கோவிலுக்கு உள்ளே அமைந்த உறுதியான கல் தூண்களும், அவற்றில் கைபுனைந்து இயற்றிய அற்புதமான சிற்ப வடிவங்களும் பண்டை தமிழரின் கலை சிறப்பையும் நாகரீக முதிர்ச்சியையும் பறைசாற்றி கொண்டு இருக்கின்றன. மதுரையில் அமைதியாக இருந்து கொண்டு அங்கையர்கண்ணி மீனாட்சி அம்மனையும் சொக்கலிங்க பெருமானையும் வழிபடுவதற்கு தம் அமைச்சர் பதவியால் சந்தர்ப்பம் வாய்த்ததற்கு அவர் மனம் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தது. நாள்தோறும் அம்மையையும் அப்பனையும் வழிபட்டு வருகின்றார் வாதவூர் அடிகள். மதுரையில் நடந்த தமிழ் சங்கத்தினையும் நன்கு அறிந்திருந்தார். பிற சமயத்தவர்கள் சைவ சமயத்தை நிந்தனை செய்ததைக் கண்டு அவர் மிகவும் மனம் வருந்தினார். நாள்தோறும் மதுரையை சுற்றி பார்க்கும்போது ஏழைகள் படும் துன்பங்களைக் கண்டு அவர்களுக்கு உதவுகின்றார். உயிர்களின் பல்வேறு பிறப்பு அட்டங்கள், அவற்றின் பல்வேறு தோற்றங்கள், அவை நுகரும் இன்ப துன்பங்கள், இவற்றை பற்றி சிந்திக்கின்றார். பிறப்பு, இறப்பு, பிணி, மூப்பு, சாக்காடுமாக இருக்கும் இந்த வாழ்க்கை பற்றியும் அவருக்கு சிந்தனைகள் எழுகின்றன. இங்கனம் உள்ளத்தில் எழும் உணர்வுகளின் போராட்டத்துடன் வாழ்ந்து வரும் வாதவூரர் மதுரையில் உள்ள பெரும் புலவர்களை சந்தித்து அவர்களுடன் ஆராய்கின்றார். சமண முனிவர்களுடன் வாதிடுகின்றார். இச்செயல்களெல்லாம் அவருக்கு மனநிறைவை தரவில்லை. உயிர்களின் பிறவி துன்பத்தை போக்கவல்ல மருந்து இதுதான் என்று காட்டவல்ல சற்குரு ஒருவரும் தென்படவில்லை. பிறவி துன்ப இருளை போக்கும் ஞான விளக்கு என்று கிடைக்குமோ என்று ஏங்குகின்றார். ஆனால் நாள்தோறும் மீனாட்சி அம்மனையும் சொக்கலிங்க பெருமானையும் தவறாது வழிபட்டு வருகின்றார். இவர்களை தவிர தம்மை ஈடேற்றவல்ல வேறு கதி தமக்கு இல்லை என்ற மன உறுதியுடன் தெளிந்த சிந்தையராய் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்ற நம்பிக்கை உடையவராய் காலம் கழித்து வருகின்றார். வண்டுகள் பல இடங்களுக்கும் சென்று தேனை தேடுவது போல் வாதவூரர் அறிஞர்களை நாடி அலைகின்றார். சற்குரு வாய்ப்பார் என்று கருதி கடலின் ஊர் நீர் உண்டால் தாகவிடாய் தணியாது மிகுதல் போல இவருக்கும் அமைதி உண்டாகாது, உண்மை உணரும் வேட்கை மிகுகின்றது என்கின்றார் பரஞ்சோதி முனிவர். ஒரு நாள் பாண்டிய மன்னன் அவையில் வீற்றிருக்கும் பொழுது குதிரைத்துறை காவலர்கள் அரசனை பணிந்து, நம்மிடம் குதிரை படைகள் நல்ல நிலையில் இல்லை, எனவே குதிரை படையை பலப்படுத்த நல்ல குதிரைகள் நிறைய வாங்க வேண்டும் என்கின்றனர். உடனே அரசன் வாதவூரரை தென்னவன் பிரம்மராயரை நோக்கி, திருப்பெரும் துறையில் குதிரைகள் ஈழத்து வழியாக வந்து இறங்கி இருப்பதாக தூதுவன் கூறுகின்றான். நீரோ குதிரைகள் வாங்குவதில் வல்லவர் என்பதை நான் அறிவேன். எனவே நமது அரசு கருவூலத்தில் இருந்து வேண்டும் பொருளை எடுத்து குதிரைகள் வாங்கி வருவீராக என்று பணிக்கின்றான். அமைச்சர் அரசன் சொல்லுக்கு பணிந்து வேண்டிய பொருட்களை எடுத்துக்கொண்டு நம்பிக்கைக்கு உரிய ஏவலாளர்களோடு குதிரை வாங்க செல்கின்றார். திரு ஆலவாய் திருக்கோயிலை அடைந்து அங்கையர் கண்ணியோடு அமர்ந்துள்ள ஆலவாய் இறைவனை பணிந்து
பெருமானே, குதிரை வாங்கச் செல்லும் என் பயணம் இடையூறின்றி இனிது நிறைவேற அருள் புரிவாயாக என வேண்டி விடைபெற்று செல்லுகின்றார். அரசனே நேரில் வந்து அமைச்சரை வாத ஊரரை வழியனுப்பி வைக்கின்றார். இந்த நிகழ்ச்சிதான் வாத ஊரரின் அரச வாழ்வும் போகம் நுகர்ந்த லௌகீக வாழ்வும் முடிவதற்கு காரணமாக அமைகின்றது. அதோடு அவரது வாழ்வை திசை திருப்புவதாகவும் புதிய வாழ்வை தரப்போகும் புண்ணிய பயணமாகவும் அமைகின்றது. வாத ஊரர் திருப்பெருந்துறைக்கு வருகின்றார். அது இப்பொழுது ஆவுடையார் கோயில் என்று அழைக்கப்படுகின்றது. இரு வினைகளால் உண்டாகும் இன்ப துன்பங்கள் இரண்டையும் ஒருபடித்தாக எண்ணி வாழ்க்கையில் விருப்பு வெறுப்பின்றி பழகும் மனநிலையே இருவினை ஒப்பு என்று சித்தாந்த நூல்களில் பேசப்படுகின்றன. இந்நிலை எய்திய உயிர்களுக்கு ஆணவ மலம் கழன்று ஒழியும். இத்தகுதியினை மல பரிபாகம் என வழங்குவது மரபு. இங்கனம் இருவினை ஒப்பும் மல பரிபாகமும் வந்து எய்திய நிலையில் உயிரினது அறிவின்கண்ணே இறைவனது திருவருள் பதியப்பெறும். இந்நிலைதான் சத்தி நிபாதம் என்று பேசப்படுகின்றது. நிபாதம் என்பது வீழ்ச்சி, சத்தி என்பது பதிதல். இது இறைவன் திருவருளை நாடி உலக பயன் கருதாது வீடு பேற்றை விரும்பி நின்று தம் செயல் அற்றிருத்தலும் இறைவனை அடையும் நெறி யாதன ஆராய்தலும் அகத்தால் உலகத்தை முற்றும் துறந்து புறத்தே உலகியலோடு ஒத்து வாழ்தலும் அகத்தும் புறத்தும் உலகினை முற்ற துறந்து சிவஞானம் நல்கும் அருள் குரவன் ஒருவனையே நாடி திரிதலும் என இவ் அருள் பிரிவு 4 வகைப்படும். இவற்றுள் 4ஆம் சத்தி நிபாதமாகிய முடிந்த நிலையில் நிற்பவர் திருவாத ஊரர். வாத ஊரரின் நிலையை நன்கு அறிந்த கண்ணுதலப்பன் சிவபெருமான் தம் கருணையினால் ஓர் அந்தண திருமேனி கொண்டு தம் திருவடியினை பிரியாத 999 சீடர்களோடும் திருப்பெருந்துறையின் கண் வந்து ஒரு குருந்த மரத்து அடியில் தங்குகின்றார். இதனை சந்தமரை தீண்டறிய தம் கருணையால் ஓர் அந்தணர் குல குரவனாகி அடி நீங்க மைந்தர் பல தம்மொடு பெருந்துறையில் வந்துவோர் கொந்தலர் நெருங்கிய குறுந்தடி இருந்தார். வாத ஊரர் திருப்பெருந்துறையை நெருங்க நெருங்க அவருக்கு மகிழ்ச்சி பெருக்கு நிறைகின்றது என்றும் கூப்பிய கைகள் தாமாக முடியின்கண் ஏறுகின்றன என்றும் ஆனந்த கண்ணீர் துளிக்கின்றது என்றும் விளக்குகின்றார் பரஞ்சோதி முனிவர். வாத ஊரரும் அடியேனை நெருப்பிலிட்ட வெண்ணெய் உருகுவது போல நெஞ்சு உருகுமாறு உருக்குகின்ற காரணத்தால் என் அறிவினை மறைத்த ஆணவ மலத்தின் வலியினை தீர்ப்புவன் ஆகி அடியேனை ஆட்கொள்ளும் கருணையம் கடல் இருக்குமிடம் இதுவே ஆகும் என்று எண்ணி நகரினுள் புகுகின்றார். பின்னர் திருக்கோயிலினுள் புகுந்து வலம் வருகின்றார். மூலமறை ஓதி முடியாத பொருள் தன்னை சீல முனிவோர் தெளிய மோனவழி தோற்றும் கோலம் உரைகின்றதோர் குருந்தை காண்கின்றார். திருத்தில்லையில் சிற்றம்பலத்தில் திருநடனம் புரியும் வடிவமும் ஆலின் கீழ் 4 அறமுறைத்த வடிவமும் குரு திருமேனி கொண்டு இங்கு எழுந்து அருளியிருக்கும் இத்திரு உருவமே என்ற உணர்வு அவர் உள்ளத்தே எழுகின்றது. குருநாதருடைய திருவடிகளில் வீழ்ந்து இறைஞ்சுகின்றார். அன்பு உருவாகிய அவர் இறைவனது அருளாகிய வலையில் அகப்பட்டு நெஞ்சம் உருகுகின்றார். இந்நிலையில் குருவாய் வந்து அருளிய சிவபெருமான் வாத ஊரர் முடிமிசை தம் திருவடி சூட்டி தீட்சை செய்து அருள்கின்றார். திரு 5 உபதேசித்து
பாசத்தொடர்பை அகற்றி இன்பமே திகழும் சிவஸ்வரூபமாக ஆக்கி அருள்கின்றார். நானேயோ தவம் செய்தேன், சிவாய நம என பெற்றேன். தேனாய் இன் அமுதமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தான் என்று அடிகளே தம் திருவாசகத்துள் அருளி செய்யப்பெற்றதாக கொள்ளப்படும். இறைவன் நோக்கிய திருவருள் நோக்கத்தினால் காய்ச்சிய இரும்பு நீரை பருகினாற் போல குருநாதனையும் அக்குரவன் உபதேச மொழி அருளியதையும் தம்மை மறைத்த பாசத்தையும் தம்மை மறந்துவிட்டு மெய்ஞான வடிவினராய் ஒன்றனையும் அறியாத நிலையினை எய்துகின்றார். தேனும் பாலும் கண்ணலும் அமுதமாகி தித்தித்து ஊனையும் உள்ளத்தையும் உருக்க வல்ல சிவ உணர்வு வாத ஊரது மனத்தகத்தே பொங்குகின்றது, புறத்தேயும் கசிந்து படர்கின்றது. இந்நிலையில் அவர்தம் நாவிலே ஞான வாணியாகிய கலைமகள் வந்து அமர்கின்றாள். அன்புருவான வாத ஊரர் தம் வசம் இழந்து மெய் சிலிர்ப்ப கண்ணீர் மல்க நான் தழும்ப தம்மை ஆட்கொண்டு அருளிய குருமணியை தொழுது பழுதிலா சொற்களாகிய மாணிக்க மணிகளை வரிசைப்படுத்தி அன்பாகிய வடத்தில் கோர்த்து இறைவன் திருவடிகளில் பாமாலையாக சாத்துகின்றார். குருவாக வந்து அருளிய சிவபெருமான் மாணிக்க வாசகன் என்ற திருநாமத்தை சூட்டி அருள்கின்றார். தீட்சை பெறும்போது ஆசாரியார் சீடருக்கு ஏற்புடை பெயர் வழங்கப்படும் மரபுப்படி இப்பெயர் வழங்கப்பெற்றது என்றும் கொள்ளலாம். வாதவூரர் என்ற பெயரை விட மாணிக்க வாசகர் என்ற பெயரே அன்று முதல் அடிகளுக்கு சிறப்பாக வழங்கி வருகின்றது. இறைவனது பொருள் செயற் புகழை விரித்துரைக்கும் திருப்பாடல்களை அடிகளே மணிவார்த்தை என்ற பெயரால் குறிப்பிட்டுள்ளதை நாம் அறியலாம். மணிவார்த்தை என்ற தொடருக்கு மாணிக்க மணி போலும் வாசகம் என பொருள் கொள்வர். தித்திக்கும் மணிவார்த்தை கேட்டு மகிழ்ந்த எம்பெருமான் 999 அடியார்களோடு மறைந்து அருள்கின்றார். குருநாதரின் பிரிவுக்கு ஆற்றாது அழுது அரற்றுகின்றார் மாணிக்க வாசகர். அரற்றிய நிலையிலும் பின்னரும் திருப்பெருந்துறையில் பல்வேறு பதிகங்களை பாடி அருள்கின்றார். இப்போது அரிமர்த்தன பாண்டிய மன்னனிடம் இருந்து ஓலை ஒன்று வருகின்றது. அதன் வாசகம் தென்னவன் விடுக்கும் ஓலை. தென்னவன் பிரம்மராயன் என்னும் நல் அமைச்சன் காண்க, கிழக்கு துறையில் குதிரை வாங்க எடுத்து கொண்டு சென்ற பொருட்களை எல்லாம் வீண் செலவுகளில் போக்கிவிட்டு கோவணத்துடன் துறவு கோலம் கொண்டிருப்பதாக கேள்வி வருகின்றோம். உமது கடமையில் தவறியதும் இன்றி அரசு கருவூலத்தை அடாத செயல்களில் செலவிட்டு செய்த குற்றத்திற்கும் ஆளாகிவிட்டீர். வையக மன்னரை சேர்ந்து வாழ்வதை விட உதரத்தீயால் இறப்பது பெருமை என்றும் கொண்டீர் போலும். மன்னருடன் சேர்ந்து வாழ்தல் நஞ்சுமிழ் நாகத்துடன் மருவி வாழ்தலுக்கு ஒப்பாகும் என்று நீர் கருதுவீராகில் இவ்வோலை கண்டதும் தூதருடன் இந்நகர் வருக, மாறன் கையெழுத்து இது என்று இருந்தது. இந்த ஓலையை கண்ட பின்னர்தான் மாணிக்கவாசகர் தனது நிலையை உணர்கின்றார். குதிரை வாங்குவதற்காக கொண்டு வந்த பொருட்களையெல்லாம் சிவ பணியிலும் அடியார்கள் பணியிலும் விரயமாகிவிட்டன. இப்போது குதிரைகள் இன்றி அரசன் முகத்தில் எப்படி விழிப்பது? சினம் கோபம் கொண்டிருக்கும் அரசனிடம் சமாதானம் சொல்ல முடியாது. அரசன் கால்களில் விழுவதை விட அரணின் சிவனின் திருவடிகளில் வீழ்வதே சிறந்தது என்றும் மன்னன் கழுவாயையும் காட்டுவான் என்றும் கருதுகின்றார். இந்த அரண் தானே குருநாதர் வடிவில் என் உளமாகிய விளைநிலத்தில் அன்பாகிய முளை வளர பந்தமாகிய பாசம் என்னும் களைகளை வேறற களைந்து அருளாகிய நீரினை பாய்ச்சி முதலும் முடிவும் இல்லாத சிவானந்த விளைவினை தந்த
தெய்வீக உழவன் என்று நினைந்தவராய் திருக்கோயிலை சார்கின்றார். சென்றவர், ஐயனே, பெருந்துறை மணியே, பாண்டிய மன்னன் தந்த பொருட்களை எல்லாம் நின் கோயில் திருப்பணியிலும் நின் அடியார் பொருட்டும் செலவிடும் நெறியினை எனக்கு காட்டினை. இப்போது பாண்டிய மன்னனிடம் குதிரையுடன் செல்லும் நெறியினையும் காட்டி அருள்க என்று குறை இறக்கின்றார். உடனே இறைவன் அருளால் பரிகள் வரும் என்று பாண்டிய மன்னனுக்கு ஓலை விடும் என்ற வாக்கு வானின் கண் எழுகின்றது. இதனால் மகிழ்ச்சியாகி இறைவன் பணித்த வண்ணமே ஓலை போக்குகின்றார். இந்நிலையில் இரவு வருகின்றது. மாணிக்கவாசகர் துயில் கொள்ளுகின்றார். இவரது கனவில் வெள்ளி அம்பலத்திற்குரிய சோமசுந்தர கடவுள் குருந்த மரத்து அடியில் ஆசாரிய கோலம் காட்டி எழுந்தருளி, பாண்டிய மன்னன் மனம் கவரும் பரிகளுடன் வருகின்றோம், இன்று நீ முன்னதாகவே மதுரை செல் என்று அருளி செய்கின்றார். வாத ஊரரும் விழித்தெழுந்து இறைவனின் கருணை திறத்தை வியந்து போற்றுகின்றார். இதனை கனவிலும் தேவர்க்கு அரியாய் போற்றி, நனவிலும் நாயேற்கு அருளினை போற்றி. குதிரைகள் உரிய காலத்தில் வராததால் மன்னன் திருவாத ஊரரை தண்டித்தான். இதனால் மாணிக்க வாசகர் மிகவும் வருந்தினார். பின்னர் இறைவன் அருளால் குதிரைகள் வந்தன. தன்னுடைய அடியவனாகிய வாத ஊரரை துன்புறுத்திய பாண்டிய மன்னனுக்கு அறிவூட்ட நினைத்தார் சிவபெருமான். அரண்மனையில் ஆயத்தில் இருந்த குதிரைகளை எல்லாம் நரிகள் ஆக்கினார். அவை முன்னரே நரிகளாக இருந்தவை. வாத ஊரர் மீண்டும் துன்பத்திற்கு ஆளானார். இறைவன் மாணிக்க வாசகருக்காக வைகை ஆற்றில் வெள்ளப்பெருக்கை உண்டாக்கினார். வைகை ஆற்றில் வெள்ளம் வடிவதாக தெரியவில்லை. உடைப்படுத்த கரைப்பகுதிகளை ஆங்காங்கே மக்களே சரி செய்யும்படி ஆணையிட்டான் மன்னன். ஆற்றின் கரையில் வந்தி என்னும் மூதாட்டி வசித்து வந்தாள். அவள் பிட்டு விற்று தனது வாழ்க்கையை நடத்தினாள். அவளுக்காக ஒதுக்கப்பட்ட கரைப்பகுதியை அடைக்க ஆள் இல்லை. அவள் சோமசுந்தர பெருமானிடம் முறையிட்டாள். சிவபெருமான் கூலி ஆளாக வந்து சேர்ந்தார். எல்லா பகுதிகளும் அடைக்கப்பட்டு விட்டன. வந்தியின் பகுதி மட்டும் அடைக்கப்படவில்லை. கூலி ஆளாக வந்த சிவபெருமான் முதுகில் பிரம்பால் அடித்தான் மன்னன். அந்த அடி மன்னன் மீதும் பாண்டிமா தேவி மீதும் உலகில் உள்ள அனைத்து உயிர்களின் மேலும் பட்டது. உண்மையை உணர்ந்த பாண்டிய மன்னன் இறைவனிடமும் மாணிக்க வாசகரிடமும் மன்னிப்பு கோரினான். இறைவனும் அவனை மன்னித்தார். இவை அனைத்தும் இறைவனின் திருவிளையாடல்களே என்று உணர்ந்தான் மன்னன். மாணிக்க வாசகரும் தமது தல யாத்திரையை தொடங்கினார். சிவபெருமான் குருவாக தோன்றி தம்மை ஆட்கொண்ட திருப்பெருந்துறைக்கு முதலில் சென்றார். அங்கு சிவபுராணத்தை அருளினார். பிறகு பல்வேறு தலங்களுக்கும் சென்று சிவபெருமானை வணங்கி பாடல்கள் பாடினார். திருவாசகத்தை எல்லோரும் போற்றி பாராட்டுகின்றனர். வடலூர் வள்ளல் பெருமானாகிய ராமலிங்க அடிகளார் திருவாசகத்தின் பெருமையினை, சிறப்பினை, மேன்மையினை, உயர்வினை பின்வரும் பாடலால் போற்றி பாடுகின்றார். வான் கலந்த மாணிக்க வாசக நின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால், நற்கருப்பம் சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து செழும் கனி தீஞ்சுவை கலந்து என் ஊன் கலந்து உயிர் கலந்து உவட்டாமல் இனிப்பதுவே. மாணிக்க வாசகர் பல அற்புதங்களையும் நிகழ்த்தினார். ஊமை பெண்ணை பேச வைத்தமை அவற்றுள் ஒன்று. பின்னர் திருக்கோவையார் என்ற நூலையும் இயற்றினார். நிறைவாக சிவபதம் அடைந்தார். இறைவனுக்கு செய்யும் சேவை தொண்டு என்பது இறைவன் அடியார்களுக்கு செய்யும் உதவிகளும் இறைவன் திருவிழா காட்சி கண்டு மகிழ்தலுமே ஆகும். இறைவன் பற்றியும் மக்கள் பற்றியும் சில கருத்துக்களை இங்கே சொல்லுகின்றேன். நம் எல்லோருக்கும் மேலான பரம்பொருளை ஆண்டவன், இறைவன், கடவுள் என்று நாம் அழைக்கின்றோம். நம்மையெல்லாம் ஆண்டு கொண்டிருப்பதாலே ஆண்டவன் என்றும்,
நாம் எல்லோரும் இறைஞ்சி நிற்பதாலே இறைவன் என்றும், நம்மையெல்லாம் கடந்து நிற்பதாலே கடவுள் என்றும் அழைக்கின்றோம். பல நாமங்களால் அழைத்து வழிபடுகின்றோம். இறைவன் நாம் காணும் பொருளாகவும் காணா பொருளாகவும் ஸ்தூலமாகவும் சூட்சுமமாகவும் இருக்கின்றார். அவனன்றி ஓர் அணுவும் அசைவது இல்லை. என்றும் உலகில் நிலைத்து நிற்பவர் இறைவன் ஒருவரே. உலகை படைத்து காத்து வழிநடத்துபவரும் அவரே. மக்கள் வாழ்க்கை என்பது வாழையடி வாழையாக நீரில் தோன்றும் நீர் குமிழி போன்று சில காலம் நின்று மறைவது. நம் வாழ்வில் நடக்கும் ஒவ்வொரு செயலையும் இறைவன் செய்யும் செயலாக கருதி அதனை விதி என்றும் நாம் நினைக்கின்றோம். பற்பல விஞ்ஞான முன்னேற்றங்களால் மக்கள் போற்றுதற்குரிய பல செயல்களையும் வெற்றிகரமாக செய்கின்றனர். என்றாலும் இறந்த உயிரினங்களை மட்டும் மீண்டும் உயிர்ப்பிக்க செய்ய முடியாத நிலையில் உள்ளனர். நற்செயல்களை செய்பவர்களை வரலாறு என்றும் வாழ்த்தி போற்றும். புகழ் உடம்புடன் வாழும் மாமேதை கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் இறைவனை பற்றி சொல்லுகின்ற பொழுது, பூஜ்யத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன், அவனை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன் என்று இறைவனை பற்றி, இறைவனுடைய பெருமை புகழை பற்றி மிகவும் அருமையாக பாடியிருக்கின்றார். மாணிக்க வாசகர் பெருமானின் புகழ் குன்றின் மேலிட்டு விளக்கு போல என்றும் ஒளி வீசி பிரகாசித்து கொண்டே இருக்கும். தேனினும் இனிய திருவாசகத்தை எல்லோரும் பாடி பேரின்பம் அடைவோம் ஆக. மாணிக்க வாசக சுவாமிகள் திருப்பெரும் துறையில் அருளிய தேனினும் இனிய திருவாசகம். திருச்சிற்றம்பலம். தொல்லை இரும் பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தம் ஆக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூர் எம்கோன் திருவாசகம் எனும் தேன். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க, ஏகன் அநேகன் இறைவன் அடிவாழ்க. கெடுத்தாண்ட வேந்தன் அடிவல்க, பிறப்பருக்கும் பின்னகந்தன் பேய்களல்கள் வெல்க, புறத்தார்க்கு சேயோன் தன் பூங்கழல்கள் வெல்க, கரம் குவிவார் உள்மகிழும் போன்கழல்கள் வெல்க, சிதம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கழல் வெல்க. ஈசன் அடி போற்றி என்
பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி. சீரார் பெருந்துரை நம் தேவன் அடி போற்றி. ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி. சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன்யா. கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்தெய்தி எண்ணுதற்கு எட்டா எழிலா களல் இறைஞ்சி விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்கு ஒளியாய் எண்ணிறந்து எல்லை இல்லாதானே நின் பெரும் சீர் பொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்று அறியே. புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்பிருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன் அடிகள் கண்டின்று வீடுற்றேன். உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாக வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே வெய்யாய் தனியாய் இயமான நாம் விமலா பொய்யாயின எல்லாம் போயகல வந்தருளி மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே எஞ்ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகல்விக்கும் நல் அறிவே ஆக்கும் அளவு இறுதி இல்லாய் அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பின் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே ஆற்றும் மனம் கழிய நின்ற மறையோனே. கறந்த பால் கண்ணலோடு நெய் கலந்தார் போல சிறந்து அடியார்
பாவம் என்னும் அரும் கயிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்து எங்கும் புழு அழுக்கு மூடி மலம் சோறும் 9 வாயில் குடிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள்வுருகும் நலம்தான் இல்லாத சிறியேற்கு நல்கி நிலந்தன் மேல் வந்தருளி நீழ்கடல்கள் காட்டி நாயில் கடையாய் கிடந்த அடியேற்கு தாயில் சிறந்த தயவான தத்துவனே மாசற்ற ஜோதி மலர்ந்த மலர் சுடரே சனு தேனார் அமுதே சிவபுரனே பாசமம் பற்றறுத்து பாரிக்கும் மாரியனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கட பேராது நின்ற பெரும் கருணை பேராரே ஆரா அமுதே அளவில்லா பெம்மானே ஓராத உள்ளத்து ஒளிக்கும் ஒளியானே நீராய் உருக்கி என் ஆருயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமாம் ஜோதியனே துன்னிருளே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே கூட்டமை ஞானத்தால் கொண்டுணர்வார் தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புணர்வும் இல்லா புண்ணியனே காக்கும் எம் காவலனே காண்பரிய பேரொளியே ஆற்றின்ப வெள்ளமே அத்தாமிக்காய் நின்ற தோற்ற சுடர் ஒளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறு வந்தறிவாம் தேற்றனே தேற்றத் தெளிவே என் சிந்தனையுள் ஊற்றான உன்னார் அமுதே உடையானே வேற்று விகார விடக்குடம்பின் உட்கிடப்ப ஆற்றேயம்
ஐயா அரணே ஓ என்று என்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்கட்டு மெய்யானார் மீட்டு இங்கு வந்து வினை பிறவி சாராமே கள்ள புல குரம்பை கட்டளிக்க வல்லானே நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே தில்லையுள் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்லற்கு அறியானை சொல்லி திருவடி கீழ் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்து. திருச்சிற்றம்பலம். உதவிகள் புரிந்த அன்பு உள்ளங்களுக்கு வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இறை அன்பன் ஆர் பள்ளிகொண்ட பெருமாள்.